நவம்பர் 13 பொதுக்காலம் 32ஆம் வாரம் புதன்கிழமை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 வசனங்கள் 11 முதல் 19 வரை. இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்தபோது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டு, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மைத் தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நன்றி உணர்வை பொறுத்த அளவில் இயேசுவின் போதனை மிக தெளிவாகவே இருக்கின்றது. நாம் நன்மைகள் செய்யும்போது பலனை பாராட்டை நன்றியை எதிர்பாராது செய்ய வேண்டும். ஏனென்றால் அது நமது கடமை, நம்மேல் சுமத்தப்பட்ட பளு. மேலும் நாம் செய்கின்ற நன்மைகளின் ஊற்று இறைவனிடமிருந்தே வருகிறது. எனவே நமக்கென்று சொந்தம் கொண்டாட எதுவும் இல்லை. ஆனால் பிறரிடமிருந்து நாம் பெறுகின்ற நன்மைகளுக்கு நாம் மறவாமல் நன்றி பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த நன்மை நமது உரிமை அல்ல, மாறாக இறைவனின் அருள் மேலீட்டால் அருளப்பட்ட கொடை. எனவே இறைவனுக்கும் இறைவன் யார் வழியாக அதை அருளினாரோ அவர்களுக்கும் நன்றி செலுத்துவது நமது கடமை. மேலும் நன்றி சொல்வதால் நமது மனம் பரவலாகிறது. நமது கொடைகள் நமக்கு சொந்தமல்ல என்னும் எண்ணமும் வலுவடைகிறது. நன்றி தாழ்வு மனதை போக்கி தன்னம்பிக்கையை தருகிறது. போதும் என்ற மனநிலையை தருகிறது. பிறரை சார்ந்து வாழ்கிறோம் என்னும் தாழ்ச்சியையும் எளிய மனதையும் தருகிறது. எனவே எப்போதும் நன்றி செலுத்துவோம். நன்றி மனநிலையோடு வாழுவோம். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் வாழ்வில் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அனைத்து கொடைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் ஆசிகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல உறவுகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். அந்த உறவுகளின் வழியாக நீர் தருகின்ற மகிழ்ச்சி, நிறைவு, நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. நாங்கள் எந்நாளும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக வாழும் வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.